மரண தருவாயிலும் இளம் பிஞ்சுகளின் உயிரை காத்த டிரைவர். இறக்கும் தருவாயிலும் பள்ளி குழந்தைகளின் உயிரை காத்த பள்ளி வேன் ஓட்டுநர் மலையப்பனின் செயல் அனைவரையும் கலங்கச் செய்துள்ளது. இவரது செயலுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் புகழ்ந்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தை அடுத்த வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் மலையப்பன். இவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 8 மாதங்களாக பள்ளி வேன் டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார். மலையப்பன் கடந்த ஜூலை 24ஆம் தேதியன்று மாலை பள்ளி முடித்து வழக்கம் போல் 20 குழந்தைகளை வேனில் அழைத்து சென்றுள்ளார். அதே வேனில் மலையப்பனின் மனைவி லலிதாவும் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வேன் வெள்ளக்கோவில் காவல் நிலையம் அருகே கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் மலையப்பனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு வழியாக மிகவும் சிரமப்பட்டு வேனை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு மலையப்பன் ஸ்டேரிங்லேயே மயங்கி சரிந்துள்ளார். இதனை கண்ட மாணவர்கள் மற்றும் அவரது மனைவி லலிதா ஆகியோர் அலறினர். அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் வேனில் ஏறி பார்த்துவிட்டு உடனடியாக மலையப்பனை மீட்டு காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மலையப்பனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பள்ளி வேன் ஓட்டும் போது மாரடைப்பு ஏற்பட்டு சரியும் மரண தருவாயிலும் கூட வேனில் உள்ள பச்சிளங்குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிவிட்டு தனது உயிரை விட்ட ஓட்டுநர் மலையப்பனின் செயல் அனைவரையும் வியக்க செய்துள்ளது. இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பலரும் பகிர்ந்து குழந்தைகள் உயிரை பாதுகாத்துவிட்டு மறைந்த மலையப்பனுக்கு கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலையப்பனின் செயலை கண்டு வியந்துள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் இறக்கும் தருவாயிலும் இளம் பிஞ்சுகளின் உயிரை காத்த திரு மலையப்பன் அவர்களது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது மனிதநேயமிக்க செயலால் புகழுருவில் அவர் வாழ்வார் என தெரிவித்துள்ளார்.